ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகா பெரியவா தைப்பூச நாட்கள்ல நம்ம முருகனை நினைத்து சில செயல்களை நம்ம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். இந்த ஒரு வீடியோவில் ஒரே ஒரு பொருளை, முருகனுக்குரிய பொருளை நம்முடன் நம்ம கொண்டு செல்லும் பொழுது பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியுமாங்க. ஏன் அப்படின்னா, பிப்ரவரி 1 தைப்பூசம், இது அனைவருக்குமே தெரிந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல முருகனின் பிறப்பு, வேல் பெற்ற நாள், ஆன்மீக ஒளி பூமியில் இறங்கக்கூடிய கணம், இது அனைத்தும் இந்த ஒரு நாள்ல நடந்திருக்கிறது. எனவே இந்த ஒரு நாளை நம்ம முருகப்பெருமானை கண்டி கொண்டாடணும். முருகப்பெருமானை நினைத்து மந்திரங்கள், வழிபாடுகள், பூஜைகள்னு அனைத்தையும் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு நாள்ல பெரிய மாற்றத்தை நாமளும் சரி, நம்முடைய குடும்பமும் நிச்சயமாக பெற்று வாழ்க்கையில இன்னும் முன்னேறும். எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரே ஒரு பொருளை எங்கு சென்றாலும் இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுதும் இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களுடன் வைத்து செல்லுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய செயல் வாழ்க்கையின் பாதையை முழுமையா மாற்றும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாளா நிச்சயம் இந்த ஒரு நாளானது இருக்கிறது. எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி கொண்டு இந்த சில செயல்களை மட்டும் செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். இன்று நான் சொல்ல போகின்ற இந்த முருகனின் ஒரு ரகசிய பொருள் எங்கு சென்றாலும் உங்களோடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பும், வெற்றியும், செழிப்பும் அனைத்துமே உங்களை தேடி வரும். நீங்க அதை தேடி போக தேவையில்லை. இந்த ஒரு பொருள் மட்டும் உங்களுடன் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடனே நீங்க இருக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா இது அனைத்தும் உங்களை தேடி வரும். புராணங்கள்ல கூறப்படுகிறது, முருகனின் ஆறுமுக ஒளி தூசானவையும் எதிர்மறையான சக்திகளையும் தொட்டதும் தகர்த்து விடுவோம் என்று புராணங்கள்ல கூட இது கூறப்பட்டு வருகிறது என்று காஞ்சி மகான் ஒரு பக்தரிடம் கூறும் பொழுது கூறியிருக்கிறார். எங்கு சென்றாலும் யாருடைய கண்ணும், யாருடைய பொறாமையும், யாருடைய நிழலுடைய கோபமும், யாருடைய நோயோட சக்தியும், யாருடைய மன எதிர்ப்பும், இவற்றிலிருந்து எல்லாத்தையும் நமக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த முருகப்பெருமானினுடைய பொருளை நம்ம கூட நம்ம வைத்திருக்கணும். அப்படி வைத்திருந்து நம்ம சென்று வந்தோம் என்றால் நிச்சயமாக எந்த விதமான தீய சக்திகளும், பீடிகளும் நம்மளை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளுமாங்க. எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரே ஒரு பொருளை உங்களுடன் நீங்க எங்கு சென்றாலும் எடுத்து சென்று பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். பிப்ரவரி 1 தைப்பூசத்துல எங்கு சென்றாலும் நம்ம எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னா, சிறிய அளவில் இருக்கக்கூடிய வெள்ளி வேல். முருகனுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த வெள்ளி வேல். இத வேல்தாளி சக்தி என்று பழமையான தந்திர நூல்கள் கூறப்பட்டு வருகிறது. இது சாதாரண ஒரு வேல் கிடையாது. நம்முடைய கிரகங்களோட தடைகள், சாபங்கள், கண்ணீர், எதிர்மறை எண்ணங்கள், வியாபார தடைகள், வேலை தாமதங்கள், இவற்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி அமைக்கணும். அந்த அளவிற்கு இந்த ஒரு வேல்ல அவ்வளவு சக்தி இருக்கு. அதுவும் சிறிய அளவுல இந்த ஒரு வேலானது இருந்தால் போதும். உங்க விரல் அளவுக்கு இருந்தா கூட போதுமானது. இந்த ஒரு வேலை எவ்வளவு நீங்க சிறிதாக வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வெள்ளியில நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளியில வாங்கி வைத்து உங்களுடன் எப்பொழுதுமே இருக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தைப்பூசத்துல மட்டும் கிடையாது, எல்லா வித செயல்களுக்கும் நீங்க எங்கு சென்றாலும் இந்த ஒரு வேலை நீங்க உங்களுடன் எடுத்து செல்லுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வேல் ஏன் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளி அப்படிங்கிறது ஒரு தூய உலோகம். அதுல நிரந்தரமான அதிர்வெண், நினைவு திறன் அனைத்துமே இருக்கும். தைப்பூசத்தன்று சூரிய உதயத்துக்கு முன்னாடி வெள்ளி வேல் மீது முருகனின் சக்தி இயற்கையா கிரகிக்கும். முருகனோட சக்தி முழுமையாக அந்த வெள்ளி வேலின் மீது படும். அந்த சக்தியானது உங்களுக்கு பாதுகாக்கும். உங்க பேச்சுக்கு வலிமையை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆற்றலை இன்னும் உயர்த்தும். நீங்க ஏதாவது நினைத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே நடத்தி கொடுக்கும். யாராலும் கிடக்க முடியாத அளவுக்கு போராளியாக உங்களை உருவாக்கும். எந்த விதமான காரியங்களை நீங்க செஞ்சு கொண்டிருந்தீங்க அப்படின்னாலும் அதுல உங்களுக்கு தோல்வி அப்படிங்கறது அடையக்கூடாம இருக்கிறதுக்காண்டி உங்களுக்கு தேவையான ஒரு எனர்ஜியை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் எங்கு சென்றாலும் இந்த ஒரு பொருளை நம்ம கூட எடுத்து செல்லணும் அப்படின்னு காஞ்சி மகான் மகா பெரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். இதனுடைய சக்தி என்ன அப்படின்னா, அதுவும் காலை நேரத்துல இதை நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காலையில எழுந்த உடனே வெள்ளி வேலை உங்களுடைய கையில எடுத்துக்கிடணும். ஆனா அந்த ஒரு வேலை நீங்க தொடுவதற்கு முன்பாக குளித்து சுத்தபத்தமா இருக்கணும். அதே மாதிரி தைப்பூச நாட்கள்ல நீங்க முருகனுடைய உருவப்படங்கள், முருகனுடைய வேலு, முருகனுக்கு சம்பந்தமான பொருட்களை உங்களுடைய வீட்டுல வாங்கி வைக்கலாம். மற்ற நாட்களை விட இந்த தைப்பூச நாட்கள்ல நீங்க வாங்கி வைத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். காலையில எழுந்து சுத்தபத்தமா குளித்து முடித்து விட்டு காலையில அந்த வெள்ளி வேல் அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு வேலை எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல பித்தளை வேலாக இருந்தாலும் சரி, வேலானது இருந்தால் போதுமானது. இதற்காண்டி நீங்க தனியா வாங்கி தான் இந்த ஒரு பூஜையை செய்யணும்னு கிடையாது. முடிந்த அளவுக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேலை கூட நீங்க பயன்படுத்துங்க.
அந்த ஒரு வேலை, இந்த வெள்ளி வேலை உங்களுடைய கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு மேல உங்களுடைய வலது கையால மெதுவா நன்றாக தடவும். அதுக்கப்புறம் உங்களுடைய நெற்றி இருக்குல்லவா, நெற்றியில 3 முறை தொட்டு ஆசீர்வாதம் பெறணும். அந்த ஒரு வேலினால் நீங்க 3 முறை உங்களுடைய நெத்தியில தொடுங்க. நெத்தியில தொட்டு 3 முறை நீங்க ஆசீர்வாதத்தை பெறுங்க. பெற்றுட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த வேலுக்கு உயிரானது வரும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கும் இருக்கு. அது போக அந்த ஒரு வேலுக்கும் அவ்வளவு சக்தியானது இருக்கு. ஓம் சரவண பவ, வேல் சக்தி நமோ நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை ஒரு 18 முறைகள் நீங்க உச்சரிங்க. அப்படி உச்சரித்து விட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு வேலை நீங்க எங்கு வைத்து கொண்டு செல்லணும் அப்படின்னா உங்களுடைய பைகளில் வைத்துக் கொள்ளலாம், உங்களுடைய ஜபமாலா பையில கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம், உங்களுடைய வாகனத்தில் வைத்துக் கொள்ளலாம், உங்களுடைய அலமாரியில் வைத்துக் கொள்ளலாம், உங்களுடைய பணப்பையில வைத்துக் கொள்ளலாம், உங்களுடைய வேலை கருவிகளுடன் வைத்துக் கொள்ளலாம், இல்லைன்னா உங்களுடைய டெஸ்க்லயோ இல்லைன்னா கதவு பகுதிகளிலேயோ புதிய இடங்களுக்கு செல்லும் பொழுதோ உங்களுடைய பாக்கெட்ல எல்லா இடங்களையும் நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஆனா முக்கியமா ஒண்ணு வேலை, இந்த ஒரு வேலை நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ உங்களுடைய தொழில் பார்க்குற இடங்கள்லயோ நீங்க கொண்டு போய் வைத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு தொழிலும் சரி உங்களுடைய வேலையிலும் வெற்றிக்கான ஒரு வேகத்தை நிச்சயமா இந்த ஒரு வேலையானது உருவாக்கி கொடுக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு வேலைக்கு நிச்சயமாக இருக்கிறது. இந்த ஒரு வேலை பொறுத்தளவுக்கு வழியில தடைகள் இருக்க வேண்டிய இடங்களை தானாக உங்களுக்கு தளர்த்து விடும். ஏதாவது தடைகள் வரை போயிருது அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடக்கும். இதனால அந்த ஒரு இடத்துக்கு நீங்க செல்லாமல் இருப்பீங்க. அந்த தடைகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விலகலானது நிச்சயமாக கிடைக்கும். பேசியதை மக்கள் செவியும் எடுத்து கொள்ளும். அதிகாரம் உள்ளவங்க உங்களை மதித்து நடந்துக்கிடுவாங்க. நீங்க எல்லா இடங்கள்லயும் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சை நீங்க கவனமா பேசுவீங்க. அது மட்டும் அல்லாம உங்களை அனைவருமே மதிப்பாங்க. உங்களுடைய பேரும் புகழும் மற்றவங்களுக்கு தெரியும். திடீர்னு உங்களுடைய சிந்தனை வேகமாகும். மற்றவங்களை விட எல்லா கேள்விகளுக்கும் மற்றவங்களை எப்படி மயக்கிற அளவுக்கு பேசணும் அப்படிங்கிற அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தெரிய வரும். உங்களுடைய முயற்சிகளின் முடிவுகள் எதிர்பாராத அளவில் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும். உணராத அச்சம் அல்லது இரவு பயம் இது அனைத்துமே உங்களை விட்டு மறையும். எதிர்மறை அலைகள் உங்களுக்கு அருகே கூட வர முடியாது. குடும்பத்திற்குள் அன்னெசரி கிளாஸ் அனைத்துமே உங்களை விட்டு விலகிவிடும். உதவி கிடைக்காத இடத்துல கூட திடீர்னு உங்களை தேடி உதவியானது வரும். உங்களை அனைவருமே நம்புவாங்க, உங்களை அனைவருமே மதிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செல்கின்ற இடத்துல நேர்மறை ஆற்றல் மட்டுமே உருவாகும். எந்த விதமான கெடுதல்களும் நீங்க எது நினைத்து செல்கின்றீங்களோ அந்த நினைத்து செல்கின்ற காரியங்கள் நிச்சயமா நடக்கும். இது முருகனின் வேல். அது இருக்கிற இடத்துல பெரிய அளவுல நன்மைகள் மட்டுமே இருக்கும். கெடுதல்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்காது. பிப்ரவரி 1 தைப்பூசம் இந்த நாள்ல வெள்ளி வேலை உங்களுடன் நீங்க எடுத்து செல்லுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் மாற்றி அமைப்பார். வேல் உங்களை காக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும், வெற்றி எங்கு சென்றாலும் உங்களை தேடி வர வேண்டும் என்று நீங்க மனத்திற்குள் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் நிச்சயமாக வழிநடத்தி கொடுப்பார். எனவே தவறாம நீங்களும் இதை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா கூறிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் செய்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.